இன்றைக்கி மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபாயில் பண்ணிக்கிறோம் 2 முட்டையும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சை முட்டையை போடுறதை விட இது கொஞ்சம் வேக வச்சு நம்ம போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை 2 ஃபாயில் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா முட்டையை வேக வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து கூட எடுத்துக்கிடுவோம். நம்ம மைனஸ் பண்ணுறதுக்கு நல்லா 2 முட்டை ஃபாயில் பண்ண முட்டையை நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்ம வந்து இப்போ ஃபாயில் பண்ணி எடுத்து 2 முட்டை எடுத்து நம்ம போட்டு இது பண்ணிக்கிறோம். தோல் உரிச்சிட்டு நம்ம போட்டுக்கிடுவோம். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 4 வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஹெல்த்தானது. பச்சை முட்டையை போடுறத விட நம்ம வேக வச்சு நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. இது வந்து எண்ணெயெலாம் கொஞ்சமாக இருந்தால் போதும். இதில் வந்து அரை மூடி லெமன், நீங்கள் வினிகர் கூட ஊற்றிக்கிறலாம். அரை மூடி லெமன் புரிஞ்சிருங்க. இதில் இது வேணுங்கிற அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சுவோம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இதில் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ மறுபடியும் திருப்பி அரைப்போம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. மைனஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நம்ம இதே வந்து தந்தூரி மைனஸ்ன்னு நம்ம பண்ணலாம். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இது ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. முட்டையை வந்து நம்ம வேக வைக்காமல் பண்ணினா அதில் கிருமியெலாம் நிறையா இருக்கும். இது ஃபாயில் பண்ணின முட்டைனால இது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த முட்டையில் உள்ள இது வந்து கலோரிஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். வாங்க, அடுத்து வந்து நம்ம வந்து தந்தூரி மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். தந்தூரி மயோனைஸர் எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். இது ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. அது நல்லா காயட்டும். அது ரொம்ப புகை வந்துடக்கூடாது. கொஞ்சம் லேசாக அந்த ஓரமெல்லாம் லேசாக அப்படி கை வச்சு பார்த்தா சூடு வர்ற மாதிரி இருக்கிற டயத்தில் நம்ம வந்து மஞ்சள் தூள், நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து இந்த ஆயிலில் நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த பாருங்கள் லேசாக சூடாகிடுச்சு பார்த்தீங்களா, கருகீரும். இதுக்கு நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இந்த இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கறி மசாலா பவுடர், இது வந்து மிளகு ஜீரகத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா கருகிராமல் போதும். ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடணும். இறக்கி வச்சிடணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த ஆயிலில் கலந்து வச்சதை இதில் கலந்துடணும். அவ்வளோதான். பாருங்கள், தந்தூரி மைனஸர் ரெடி. நம்ம கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மாதிரி நல்லா போட்டுக்கிறணும். இதே தான் மைனஸரில் நம்ம இந்த இது வந்து இந்த மசாலா கொஞ்சம் போட்டு இது பண்ணால் தந்தூரி சிக்கன் அந்த இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியாச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். முட்டை மட்டும்தான் வேக வைக்கணும். பாருங்கள், 2 மைனஸரும் சூப்பராக பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.